சில விஷயங்களை நார்மல் மனிதர்கள், நம்மளே மாதிரியான சாதாரண மனிதர்கள், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் மனிதர்கள்லாம் பேச முடியாது. அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு வேளை பேசலாம். அதில் குறிப்பாக அரசாங்கத்தை எதிர்த்து, அரசியல்வாதிகளை எதிர்த்து நம்ம பேசிட்டோம்னா நாம் குறி வைக்கப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சில இடங்களில் தவறை தட்டி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இந்த மாதிரியான இந்த அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே இருக்கும். கொஞ்சம் ஹையர் கிளாஸ்லாம் போயிட்டா இந்த தப்புலாம் நாம ஏன் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்களுடைய ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரியான வழக்கு அப்படிங்கிறத போவாங்க. யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு தவறு, ஒரு தெருவில் ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், இல்லை சிகரெட்டு பிடிக்கிறான், ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் பாதிப்படைந்த மக்கள் மிடில் கிளாஸ்லேருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவர் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த தவறை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி வளர்ப்பாங்க. நீ தவறை பார்த்தினா தட்டி கேட்கணுண்டா, நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நாமளும் அதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போது அது பயமாக இருக்குது. என் குழந்தைகிட்ட நான் அதை சொல்லி வளர்த்துட்ருக்கேன். பட் இது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இது ஏன் நான் இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத போக போக நீங்களே புரிஞ்சிருவீங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம பேசணும்னா எங்கள் ஊருக்கே போகணும், தூத்துக்குடிக்கே போகணும். தூத்துக்குடியில் 2 சகோதரர்கள் கஞ்சா போதையில் இருந்ததை தட்டி கேட்டதுனால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்பவே ஷாக்கிங்கானது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி நகரில் கஞ்சா போதையில் தகராறு செய்ததை தட்டி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட 2 சகோதரர்களை கஞ்சா போதை கும்பல் கொலை செய்து கால்வாயில் புதைத்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கும், தமிழகத்தில் கஞ்சா வணிகம் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கும் இதைவிட கொடூரமான எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதை நம்ம எல்லாருமே ஆணித்தனமாக கேள்வி கேட்க வேண்டிய தருணம். சாதாரண விஷயமா இது? உங்கள் தெருவில் ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், ஒரு 10 பேர் சேர்ந்து கஞ்சா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பெண்கள் அந்த வழியாக தான் நடந்து போகணும், ஒரு முதியவர் அந்த வழியாக தான் நடந்து போகணும். கஞ்சா போதையில் அந்த முதியவர் மேலே இவங்க கை வச்சிட்டாலோ, இல்லை நம்முடைய பெண்கள் மீது கை வச்சிட்டாலோ அவங்களால என்ன செய்ய முடியும்? இல்லை நம்ம குழந்தைகளை, இப்போ நிறைய கேஸ் நம்ம பார்க்குறோம்ல, எல்லாம் இந்த கஞ்சா குடிக்கைகள் தான். இந்த சிறு குழந்தைகளை கொண்டு போகிறது, பாலியல் வன்புறுத்தல் செய்கிறது, இப்படிங்கிறது எல்லாமே இந்த கஞ்சா போதை இதனாலேயே நிறைய ஒரு பிரச்சனைகள் நம்ம சொசைட்டியில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ இது அங்கே நடக்குது அப்படின்னா தட்டி கேட்கறதுக்கு நம்ம போகிறோம். திடீர்னு நம்மளை குறி வச்சு தாக்குறானுங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாற்றுத்திறனாளி உட்பட அவருடைய சகோதரரை 6 நாட்களுக்கு முன்னாடி காணலை. நம்முடைய தூத்துக்குடி காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. அவங்கள தேடிட்டே இருந்திருக்காங்க. 6 நாட்களுக்கு பிறகு கால்வாயில் கம்மாயில் ஒருத்தவங்க ஏதோ பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது தான் தெரியுது அங்கே ஒரு நபர் புதைக்கப்பட்டிருக்கிறார். தோன்றாங்க, அடுத்த நபரும் புதைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அவருடைய சகோதரனையும், ஒரு குடும்பத்தையே கருவறுத்துட்டானுங்க. இந்த கஞ்சா குடிக்க இந்த ஒரு குடும்பத்தையே கொன்னுட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, 2 சகோதரர்கள் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வேறு யார் இருப்பா? அந்த 2 சகோதரர்களையும் கொன்று அங்கே பெரிய அளவில் எந்த விதமான தடயமும் இல்லாமல் போயிருக்கானுங்க. அந்த அளவுக்கு தைரியம் அவனுக்கு கொடுத்துருக்கு கஞ்சா. இல்லை அந்த கஞ்சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள், அரசியல் வியாதிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சொசைட்டி எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, தப்பை தட்டி கேட்டினா அது அரசு அதிகாரியாகவே இருந்தாலும் சரி. இதே தூத்துக்குடியில் விஏ ஒருத்தர் கொல்லப்பட்டார், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் மணல் கொள்ளையை தட்டி கேட்கக்கூடிய நிருபர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொன்னுருவோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீ ஏதாவது தண்ணி 10 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்குற டாஸ்மாகில் அப்படின்னு கேட்டால், நீ போடா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடான்னு சொல்கிறாங்க. சார், இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவு நீர் இங்கே கலக்குது, அதை போய் நாங்கள் கேட்டோம், ஃபேக்ட்ரிக்காரன் என்னை மிரட்டுறான் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஓனருக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் கால் பண்ணி இப்படிலாம் ஏதோ பிரச்சனை நடக்குதாமே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இதெல்லாம் நீ தட்டி கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி விடுறாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் சின்னதாக நடக்கக்கூடிய தவறுகளை கூட நம்மளால் தட்டி கேட்க முடியலை. இப்போ இந்த தூத்துக்குடியில் நடந்திருக்கிற சம்பவத்தை நாம் 4 செய்தி மீடியாவில் பார்க்கும்போது நமக்குள்ள என்ன தோணும்? நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும்? தம்பி, அம்மா, இந்த உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, ஏதாவது தப்பு நடந்தால் தட்டி மட்டும் கேட்டுறாதம்மா, கொன்று போட்டுருவாங்க. கொன்று போட்டாலும் கடைசியில் நம்ம போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போனோம்னா அங்கே வேற பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க?
இன்னைக்கு பாருங்க, வனத்துறையில் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் புலிப்பல்ல வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு கொண்டு போனாங்க. அங்கே பாத்ரூமில் வழுக்கி விழுறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையாக பாத்ரூமில் ஒருத்தர் அவரே என்ன செஞ்சிட்டாரு, தூக்கு போட்டு செத்துட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகுது. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தவறான கேஸுக்கு கொண்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில பத்திரிகைகளை மட்டும் வந்திருக்கு. உண்மையிலேயே அவர் இறந்தாரா, உண்மையிலேயே அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை தப்பை செஞ்சாங்களா அப்படிங்கிறத கேள்வி கேட்க யார் இருக்கா? பழங்குடியினத்தவர்கள் ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன் வரப்போகிறாங்க? ஏன்னா அந்த சாதி கட்சிகள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேற கிடைச்சிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு சாதி கட்சி, இந்த பக்கம் கவின், ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அவங்களுக்கு ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்லும்போது பழங்குடியினத்தவருக்கு டேய் வாங்க, யாராவது வாங்கயா, வந்து கேளுங்கயா, அட்லீஸ்ட் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள்ட்டையாவது உண்மையா போய் அப்படிங்கிறத கேளுங்க. ஜெய்பீம் பார்த்து மனசு கஷ்டப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஜெய்பீம் படத்தை எடுத்துறாங்களும் சரி, ஜெய்பீம் படத்தை பார்த்து இப்படிலாம் கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லி உச்சி கொட்டின நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடிகிறது? வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் காவல்துறை அதிகாரிகளால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், அவங்களுக்கு 3 சென்ட் இடம், அடுத்ததாக ஒரு வீட்டு மனை பட்டா அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒரு ஜாபு, ஒரு இடம், 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதில் பட்டா கொடுத்த 3 சென்ட் இடம் ரொம்ப தூரமாக இருக்குது, 2000 6000 ரூபாய் தான் ஒரு சென்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில் யார் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கவின். அது ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஆணவ படுகொலையில் கொல்லப்பட்ட கவின் அவர்களுக்கு, இல்லை கவின் அவங்களுடைய குடும்பத்துக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும், 12 லட்சம் ரூபாய், 12 லட்சமா 20 லட்சமா ஏதோ ரூபாய் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு செக்மெண்ட் புரியுதா? ஒவ்வொரு செக்மெண்ட் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய், அதே நேரத்தில் காவல்துறையால் கொல்லப்பட்டால் 5 லட்சம் ரூபாய், இல்லை அலட்சியத்தால் ஒரு இபி ஆஃபீஸில் ஒயர் கனெக்ஷன் சரியில்லாமல் போயிட்டார் ஒருத்தர், அது கீழே தண்ணியில் விழுந்து 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய். ஸோ இங்கே ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடிகிறது. கள்ளச்சாராயத்துக்கு தான் இப்போ டாப் பொசிஷன் 10 லட்சம் ரூபாய். அதன் பிறகு தான் 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டே போகுது. அப்போ இங்கே டாப் பொசிஷனில் இருக்காங்களா? அதே இது உல்ட்டாவாக அந்த பக்கம் பாருங்களேன். அஜித்குமார் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னும் 3 சென்ட் இடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அஜித்குமாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அஜித்குமார் அவர்களுக்கு இன்னும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கவின் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கவின் அவர்களுடைய ஃபேமிலியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராஜபோகமாக வாழ்ந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறார். அவங்க அப்பாவே சொல்கிறார், எங்கள் அப்பா எப்படி இருந்தார், எங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், நாங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் காசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கவின் அவர்களுக்கு இவங்க கேட்குறது 5 ஏக்கர் நிலப்பரப்பு, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு, 12 லட்சம் ரூபாய்க்கு, அது டாப் 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் திருமாவளவன் அவர்கள் இதே கேள்வியை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எதை ஏற்றத்தாழ்வாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். இது இங்கேயும் சாதி விளையாடுதா? இந்த இடத்துலையும் சாதி அடிப்படையிலான இல்லை குற்றத்தின் அடிப்படையிலான இழப்பீடுகள் அப்படிங்கிறது கேட்கப்படுகிறதா? இல்லை ஒரு அரசியல் கட்சி பின்புலம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை நீங்கள் நம்ப வைக்கிறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அரசியல் கட்சியை நம்பி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா எதற்காக அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அரசாங்கத்தை நாங்கள் ஏன் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. நார்மலாக வரக்கூடிய கேள்வி தானே. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கயா. நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒருத்தனுக்கு பர்த்டே, அவனுக்கு 5 கிலோ கேக் வாங்குறீங்க. அதே வீட்டில் இன்னொரு பையனுக்கு ஒரு பர்த்டே, அவனுக்கு 1/2 கிலோ கேக்கு தான் வாங்குறீங்க. இந்த பையனுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்ன பின்ன பிறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே மறுபடியும் நீங்கள் சாதியை கொண்டு வரீங்கன்னா 2 பேருமே ஒரே சாதி, அவன் வேறு சாதி இவன் வேறு சாதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அஜித்குமார் அவர்களையும் கவின் அவர்களையும் பேசும்போது. ஆனால் இங்கே கொடூரமாக கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. 5 காவல்துறை அதிகாரிகளால் 5லேருந்து 6 காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 5 பேருக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அடித்து துன்பப்படுத்தி கொல்லப்பட்ட ஒரு நபர், இவரும் அதே மாதிரி கவின் அவர்களும் அதே மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இங்கே நீதி சமமாக வழங்கப்படுகிறதா, இழப்பீடு சமமாக வழங்கப்படுகிறதா? கேள்விதான், இதெல்லாம் கேள்விதான் ஐயா. சரி, ஒன்றுமே இல்லை. இப்போ தூத்துக்குடியில் 2 பேரை கஞ்சா குடிக்கிகள் கொண்டுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடியுமா? முடியாது. அவங்க சாதினெல்லாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்பது மனித உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இங்கேயும் வந்து சாதியை புகுத்தி உங்களுடைய சாதிய சொரிச்சலை ஏன்ட்டு சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது.
நான் கேட்பது, கஞ்சா கொடிக்கிகள், அந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை அதிகாரிகள், கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், இவங்க மீது இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனையால் 2 பேர் அதை தட்டி கேட்டிருக்காங்க, ஒருத்தருங்க தட்டி கேட்டிருக்காங்க, அவருடைய சகோதரியும் சேர்த்து வெட்டி புதைச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான இழப்பீடை யார் கேட்பா? 10 லட்சம் ரூபாய், 2 பேர் 12 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லியும் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் யார் கேட்பா உங்களுக்காக? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? இதுக்கும் நமக்கு யாராவது கேட்கணும்னா அரசியல் கட்சி வேணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். அரசியல் கட்சிகள் முன்னிலிருந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாதான் 5 ஏக்கர் நிலப்பரப்பை கவின் அவர்களுக்கு கேட்குறாங்க. அவரும் வெட்டி தான் கொலைப்பட்டார், இவனுங்களையும் வெட்டி தான் கொலை பண்ணியிருக்கானுங்க, இவனையும் புதைச்சிருக்கானுங்க, இங்கேயும் குரூரமான கொலை நடந்திருக்கு. ஆனால் இங்கே இழப்பீடு எப்படி கொடுக்கப்படுது? இங்கே எப்படி நீதிக்கான விசாரணை நடத்தப்படும்? அந்த மக்கள், அந்த குடும்பத்துக்கு யார் கேட்க போகிறாங்க? அந்த மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிற அந்த 2 சகோதரர்கள் கொல்லப்பட்ட அந்த வீட்டுக்கு யார் இழப்பீடு கேட்க போகிறீங்க? சாதி பார்த்து தான் இங்கே இழப்பீடு கூட கேட்டுட்ருக்கீங்க. சாதி பார்த்து தான் இங்கே எல்லாமே நன்கொடைகளாக இருக்கட்டும், இல்லை நீதியாக இருக்கட்டும், இல்லாட்டி போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சாதி பார்த்து தான் நடக்குது. அடித்து சொல்கிறேன்யா, இங்கெல்லாம் ஒருத்தனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாதியை ஒழிச்ச மண்ணு மயிறு மண்ணுன்னு சொல்லிட்டு. இங்கே சாதி ஒழிக்கப்படவில்லை, சாதி ஒழிக்கப்படாமல் இருக்கிறது. சாதியை மறைத்து இங்கே பெரிய ஒரு அவலம் நடந்து கொண்டே இருக்கு. சாதி அடிப்படையிலான மிகப்பெரிய அளவுக்கான இங்கே போராட்டம் வெடிப்பதும் அதற்கான ஆக்ரோஷமான நடவடிக்கை எடுப்பதும் அப்படிங்கிறதுலாம் வெவ்வேறு லெவலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு கவின் அவர்களுடைய வீட்டுக்கு பெரிய அளவில் போனது யார்? சீமான் அவர்கள் போயிருக்காங்க, அந்த பக்கமாக கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க. அப்போ கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சாதி இல்லா சமூகமே ஆணவ கொலையை தடுக்கும். 100% கரெக்ட். சாதி இல்லா சமூகமே ஆணவ கொலையை தடுக்கும். இதே கனிமொழி அவர்கள் ஒரு புகைப்படத்தை நான் காண்பிக்கிறேன். திருநெல்வேலி தக்ஷண மாற நாடார் சங்கம் அப்படிங்கிறதுல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எந்த சாதியாக வேணாலும் இருந்துட்டு போங்கய்யா, எந்த சாதியாக வேணாலும் இருந்துட்டு போங்கம்மா. நீங்கள் ஒரு சாதி சங்கத்தினுடைய ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறீங்க, உங்களுடைய ஏகப்பட்ட உறுப்பினர்கள், ப்ரூஃப் மட்டும் கேட்டுறாதீங்க, அள்ளி தெளிச்சிருவேன். நேரு அவர்களிருந்து எல்லாரும் ஒவ்வொரு சாதிய கட்டமைப்புக்குள் போனதும், அங்கே நீங்கள் சாதியை பற்றி பேசுனது எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் எல்லா இடங்களிலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே சாதிய சங்கங்களால் நடத்தப்படும் கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், திமுக காரங்க போக மாட்டாங்க, அதிமுக காரங்க போக மாட்டாங்க, விசிக காரங்க போக மாட்டாங்க, பாமக காரங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்கோம். இங்கே நீங்கள் சாதியை ஒழிக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஒழிக்கிறீங்க? என்ன மாதிரி ஒழிச்சிருக்கீங்க? தக்ஷண மாற நாடார் சங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு சங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து பேசியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் நாடார் சங்கத்துக்குள்ளே போயிருக்கீங்க. இந்த இடத்துல சாதி இல்லாத சமூகம் தான் இந்த மாதிரியான ஆணவ கொலையை தடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் போடுறீங்க. இதில் முரண்பாடு எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லா இடங்களிலும் உங்களுடைய பேச்சில் முரண்பாடு அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பெண்கள் விதவையாகக்கூடிய இடம், இந்தியாவில் அதிகமாக பெண்கள் விதவையாக இருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னீங்க போன ஆட்சியில். ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீங்க. இன்னைக்கு அதை விட கூடுதலான விதவைகள் கூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி அதை பற்றி பேச மாட்டீங்க. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பேசுகிறதும், மக்களை தூண்டி விடுறதும், அதன் பிறகு அமைதியாக இருப்பதும், இதை கனிமொழி அவர்கள் மட்டும் செய்யலை. நான் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வைகோ அவர்கள் இன்னைக்கு இருக்கிற இடம் இல்லாமல் போகிறாரு? காரணம் என்ன? இதே திமுகவை எதிர்த்து பேசினவர் இன்னைக்கு திமுக கூட போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்போ சுமூகமாக தீர்ப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, காரணம் என்ன? ஓபிஎஸ் அவர்கள் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிடாது, விட்டு போயிடும் அப்படிங்கிற பயம். சமூகம். விஜய் அவர்களை பற்றி கேள்வி வருது. சார், நீங்கள் இந்த மாதிரி லாக்அப் டெத் மரணங்களை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தை எல்லாம் சந்திச்சிங்க, ஏன் இன்னும் கவின் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல? அதே தான் நாங்களும் கேட்குறோம். நாங்களும் டிபி ட்ரூஸும் அதான் கேட்குறோம். ஏன் விஜய் அவர்களை இன்னும் ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ணலை? ஆதவர்ஜுன் அவர்களுடைய ட்வீட்டில் மட்டும் ஒரு ட்வீட் இருக்குது. மீதம் இருக்கும் நபர்கள், உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஏன் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? நீங்களும் இங்கே சாதியை பார்த்து தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இது சாதியை ஒழிச்ச மண், பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, இங்கே செய்யணும். இங்கே சொல்கிறதெல்லாம் சினிமாவோடு நிப்பாட்டிக்கோங்க. சினிமாவில் நீங்கள் சொன்னீங்க, இங்கே செய்யலைனா கூட, சினிமாவில் நீங்கள் செய்யலைனா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்கிரிப்டில் அது இருக்கும், நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்க. நான் எனக்கு கொடுத்த டைலாக் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னது, ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பேசினது தான். அந்த டைலாக் 100 தடவை சொல்லணுங்கிறதுலாம் இல்லை, அது சினிமாவோடி முடிஞ்சிருச்சு.
ஆனால் அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அரசியல் தான் அடுத்தது என்னுடைய இலக்கு, நான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இவ்வளவு தினமாக கவின் அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இங்கே எல்லாமே சாதிய கட்டமைப்பில் தான் இருக்குன்னா என்ன டேஷுக்கு நீங்கள் சாதியை அழிச்சிட்டோம், அதுக்காக ஒரு தலைவர் பிறந்தார், அந்த தலைவர் வழியாக நாங்கள் நடக்கிறோம், சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த அறைகூவல் எதற்கு? சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரகுபதி மாதிரியான அமைச்சர்கள் இருக்கும்போது ஐயா தூத்துக்குடியில் நடந்தது சட்ட ஒழுங்கு சீர்கேடா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்டோம்னா எங்கள் கொலையெல்லாம் எல்லா வருஷமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு போலீஸை நம்ம என்ன செய்ய முடியுமா, அங்கெல்லாம் போய் பந்தோபஸ்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடுவார். இதே வார்த்தையை கேட்டிருக்காங்க, கொலை குற்றம் நடக்கத்தான் செய்யும், கொலை இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதான் நாங்கள் உடனே தப்பு நடந்த உடனே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், கண்டுபிடிச்சிருவோம், அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடுவோம், அதை தான் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன கேட்குறேன், தூத்துக்குடியில் இறந்து போன இந்த 2 பேர் 6 தினமாக தேடி இருக்கீங்க, 6 தினமாக அந்த கொலை குற்றவாளி வெளியில் சுற்றிட்டு வந்திருக்கானு கஞ்சா குடிக்க, அந்த கஞ்சா குடிக்கைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போகிறீங்க? இதில் சிம்பிளான விஷயம் தான். இங்கே எங்கேயுமே நான் சாதியை இழுக்கலை, எந்த சாதியும் நான் உயர்வாவோ தாழ்வாவோ இங்கே பேசலை. 2 பேருடைய உயிர் போயிருக்கு, அந்த 2 பேர் தவறை தட்டி கேட்டதுனால உயிர் போயிருக்கு, அவங்களுக்கு இழப்பீடு. ஒருத்தவங்க ஒரு சாதிக்காரங்க 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, ஒரு சாதிக்காரங்க 5 ஏக்கர் கேட்குறீங்க. இதில் சாதி எனக்கு தெரியல, நான் என்ன கேட்குறேன், ஒரு 20 ஏக்கர் கொடுங்கயா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோதான் மனித பண்பு, மனித மாண்பு அப்படிங்கிறது இவ்வளோதான். நீ சாதி பார்க்காம எல்லாருக்கும் ஒரே இழப்பீடு கொடுக்குற அப்படின்னா அட்லீஸ்ட் சாவலியாவது அந்த இழப்பீடை ஒரே மாதிரி கொடுத்து தொலைங்கிற. இங்கேயும் நீ வந்து போட்டி ஏன் சாதிக்காரனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஏன் சாதிக்காரனுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே சட்ட ஒழுங்கிலிருந்து எல்லாமே பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கஞ்சா குடிக்கைகளுடைய அராஜகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது, போதைப் பொருள் ஈஸியாக கிடைக்குது. காவல்துறை அதிகாரிகள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிக்கலையை தீர்க்க முடியாமல் இருக்காங்க. டிஎஸ்பி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணதுனால அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறது ஆயிராது, அவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறதும் ஆயிராது. இங்கே மக்கள் பல கேள்விகளுடன் மிகப்பெரிய அளவில் வெம்மி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் சிபிசிஐடிக்கு கவின் அவர்களுடைய வழக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. சூப்பர், சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது. அப்போ ஜேர்னலிஸ்ட், நல்ல முதுகெலும்பு இருக்கக்கூடிய, நல்ல உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்கன்னா, சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் த SC/ST, அவருடைய பெயர் தமிழ்வாணன் அப்படிங்கிறவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றியிருக்கிறீங்களே, உடனடியாக அதுக்கான தீர்வு கிடைக்குமா, கவின் அவர்களுக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், போலீஸை விட லா அண்ட் ஆர்டருக்கு அதை விட சிபிசிஐடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு, காங்கிரஸினுடைய டிடி பிரசிடென்ட் ஜெயக்குமார் அவர்கள் சிபிசிஐடி அந்த வழக்கு, இப்போ அந்த சிபிசிஐடி தான் எடுத்து வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு, அது கொலையா தற்கொலையா அதே இன்னும் சிபிசிஐடியால் கண்டுபிடிக்க முடியலை. கிணத்துல போட்ட கல் மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. இதில் கவின் அவர்களுடைய வழக்கையும் கொடுக்குறீங்களே, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இதை யோசிங்களேன். அப்போ நம்ம சிபிசிஐடியில் ஒரு வழக்கு போகுது, அதுவும் காங்கிரஸினுடைய டிடி பிரசிடென்ட் ஜெயக்குமார் அவர்களுடைய வழக்கே அங்கே நிலுவையில் இருக்கும்போது கவின் வழக்கு அங்கே என்ன செய்ய போகிறது? கவினுக்கு நீதி கிடைக்குமா? அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அவங்க அப்பா அம்மா காவல்துறை அதிகாரிகள், அப்படி இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் கவின் அவர்களுடைய வழக்கை ரொம்ப பெரிய அளவில் எடுப்பாங்களா? இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம மறந்துடுவோமே. இதெல்லாம் இந்த செய்தியை நம்ம மறந்துடும், அடுத்த செய்தி வந்துடும், அடுத்த செயின் பறிப்பு, அதெல்லாம் அபச்சாரம். அவங்கெல்லாம் திருடருன்னே சொல்லக்கூடாதுங்க. அவங்க என்ன சொல்லணும்? தங்கத்தை ஒரு பெண்ணிடம் இருந்து ஈர்ப்பாளர், தங்க ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். திருடன் சொல்லக்கூடாது, திருட்டுனே சொல்லக்கூடாது. இன்றைக்கி இன்னொரு விஷயம், உண்டியலுங்கிறத யார் வைப்பாங்க? ஒரு கோயிலில் உண்டியல் கொண்டுறது அறநிலைத்துறையாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணுறார். பெரிய உண்டியலாக இருக்குது. அந்த உண்டியலை யார் வச்சுருப்பாங்க? அறநிலையத்துறை தான் வச்சுருக்கணும். ஆனால் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய யாரோ எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், அது யார் அப்படிங்கிறதையும் ரொம்ப சூட்சமமாக சொல்லியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். HRNCE வழியாக அந்த உண்டியல் வைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக துணைவேந்தன் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற அந்த துணைவேந்தன் தான் என்ன செஞ்சிருக்காராம், அந்த உண்டியல் அங்கே வச்சிருக்காரு. வென் ஒஃபிஷியலி ஃபைனலி ஆக்டட் டு சீல் இட், அதை சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் பக்தர்கள் போட்ட காசு பணம் எல்லாம் என்னையா வேற லெவலில் இருக்கேயா? காசு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது போலையே. நாம் தான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தத்தெல்லாம் சிந்தி உழைச்சிட்ருக்கோம். உழைக்காமல் சம்பாதிக்கிறவன் ஈஸியாக நம்மளை ஆண்டுட்டு இருக்கான். உழைச்சி சம்பாதிக்கிற நாம் ஈஸியாக அடிமைப்பட்டு கிடைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம்.
ஸோ அந்த தூத்துக்குடியில் இறந்து போன இல்லாட்டி கொலை செய்யப்பட்ட அந்த 2 சகோதரர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவங்களுக்கும் இழப்பீடு கொடுங்க. எந்த இழப்பீடு? ஒன்று நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாய் இழப்பீடு இங்கே கொடுங்க. அப்படி இல்லைனா கவின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீடு இங்கே கொடுங்க. அப்படி இல்லை அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்த இழப்பீடாவது இங்கே கொடுங்க. இல்லை இழப்பீடே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அப்படின்னா சாதி ஒழியவில்லை. ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சாதி அடிப்படையிலான இடங்கள் தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதுக்கு பெயர்லாம் போடணும்னு கிடையாது, இந்த சாதி இந்த சாதி. ஏற்றத்தாழ்வு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சாதி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படின்னா இங்கேயும் இறப்பிலும் சாதி இருக்கிறது, இழப்பீடிலும் சாதி இருக்கிறது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.